இப்போ திமுகவுக்கு ஆதரவாக நடிகர் ஒருவர் வந்து மேடையில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப நாள் கழித்து ஒரு தேர்தல் நெருங்கும் போது அவரை கூப்பிட்டு வருவாங்க. எப்போவுமே அவர் தான் இப்போயும் வந்திருக்கார் திமுக பிரச்சாரத்துக்காக. வந்து நிறைய கருத்துக்கள் பேசியிருக்காரு. யார் இவர்? நகைச்சுவை நடிகர் வடிவேலு அவர்கள். அவர் தான் வந்துட்டாரு, மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஒழிக்கணும்லாம் சொல்லிட்டே இருக்காதீங்க, மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், மக்களை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்கள உயிரோடு வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதை யோசிங்க அப்படின்னு பாசிட்டிவாக அப்ரோச்சை வைங்க அப்படின்னு சொல்கிறார். அதுபோக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திமுக ஒழிக்கணும்னு சொன்னவங்க யாருமே இல்லை, ஆளே காணோம், எல்லாம் போயிட்டாங்க, அதனால் அதெல்லாம் பேசாதீங்க அப்படிலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே பேசினா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அந்த கருத்தை அந்த இடத்துலையே கச்சாக் அப்படின்னு கட் பண்ணி நிறுத்தியிருக்கார் வடிவேலு அவர்கள். திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா, இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிக்க போல. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்னவனை பூராமே காணாமடா கண்டாளைங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன், எவனே சொல்கிறானோ அவங்க ஆளை காணும். எடுத்து காட்டுறீங்க. ரொம்ப விளாவரியாக பேசுறது சிக்கலாகி போவோம், அது வேண்டாம்.